வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டில் இருக்க இயல் 3 புத்தியை தீட்டு அப்படிங்கிற லெசன் தான். இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆலங்குடி சோமு அப்படிங்கிறவர் தான் இந்த பாடலை பாடியவர். ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தவர். இவருக்கு தமிழ்நாடு அரசு வந்து கலைமாமணி அப்படிங்கிற விருது கொடுத்தாங்க. இந்த லெசனில் நம்மளுக்கு பார்க்க வேண்டிய கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு அப்படிங்கிற பாடல் வரிகள் தான். ஏன்னா இதே மாதிரி இன்னொருத்தர் எழுதியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பாடல் வரிகள் கொடுத்து ஆசிரியர் பேர் ஆலங்குடி சோமுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பாடல் வரிகளை மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை பார்த்து வச்சுட்டு இதை நீங்கள் கொஷின் தேர்வு நோக்கில் நம்ம வந்து தயாராகிக்கணும். சரிங்களா? இதில் இந்த புத்தியை தீட்டு அப்படிங்கிறதுல வந்து இது மட்டும்தான் கொஷினாக இருக்கலாம். சரிங்களா? அதனால இது அதுக்கடுத்தில் இருக்க நம்ம பல்துறை கல்வி அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம். இந்த பல்துறை கல்வி அப்படிங்கிறது ஒரு சின்னதாக கொஷின் நோக்கில் தேர்வு நோக்கில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இங்கே வந்து இளமையில் கல் அப்படின்னா அது ஒரு முதுமொழி தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தாய்நாடு அப்படிங்கிற பெயரை வச்சு தான் தாய்மொழியே பிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சும்மா இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாஸ்து விட்டாலே போதும். சரிங்களா? இதை டெட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ரெண்டு பேருமே இதை நல்லா தாராளமாக பார்த்துக்கலாம். கல்வி அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கு வருவாய் மட்டும் கிடையாது. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்றவங்க ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். நம்மளுக்கு கொஷின் வந்து இது வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ நம்ம இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த தெரிந்து கொள்வோம் மட்டும் நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ விஜயலட்சுமி பண்டிட் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். சரிங்களா? இது கொஷினில் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்துக்குவாக இருக்கலாம் அல்லது 1 மார்க்ஸில் கூட கேட்கலாம். பார்த்தீங்கன்னா காப்பிய கல்வியில் அவங்க கொடுக்குற கொஷின் தான். 10 பாட்டுக்கு அவங்க கொடுக்குற இலக்கிய எப்படி இருக்குன்னா வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10 பாட்டுக்கு இயற்கை ஓவியம்னு சொல்கிறாங்க. கலித்தொகைக்கு இயற்கை இன்பக்கலம், திருக்குறளுக்கு இயற்கை வாழ்வில்லம், இயற்கை வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்லியிருக்காங்க. இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கையின் பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கையின் அன்பு பெரிய புராணம், இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இதை எப்படி நினைவில் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது ஓவியத்தை வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கையோட இன்ப களம், களத்தில் தான், களம்னா பாத்திரம், களி கிண்ட முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம், ஒவ்வொருடைய இல்லத்துலேயும் கண்டிப்பாக திருக்குறள் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையம், நிலையம்னா சிலம்பு மணி, கண்டிப்பாக நிலையத்தில் சிலம்பு மணி தொங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தவம், இயற்கை தவம், தவம் இருந்தால் கையில் மணி இருக்கணும். சரிங்களா? அது இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை பரிணாமம், பரிணாமம் கம்பராமாயணம். ஸோ ரைமிங்காக இருக்க வேர்ட்ஸை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இயற்கை அன்பு பெரிய புராணம், அன்பாக இருக்கவங்க பெரியவங்க தான் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இறை அருள், என்னது நம்மளுக்கு சாமினாலே தேவார திருவாசகம் தான். ஸோ இது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த 1 மார்க் கொஷின்ஸில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த நான் டிப்ஸை சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? சரி, இந்த லெசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம விஜயலட்சுமி பண்டிட் ஒன்று, அப்புறம் வந்துட்டு இந்த ஏடென்று கல்வி, சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி, இது வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொல்லிட்டு குலோத்துங்கன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். ஸோ ஏற்கனவே ஒரு தெரிந்து கொள்வோம்னு பார்த்தோம். இப்போ குலோத்துங்கனுடைய கூற்றும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இந்த கொஷின் நோக்கில் தேர்வு நோக்கில் நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் தான். இது ஒரு அறிவுக்கலை அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கணும். அதேமாதிரி புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் வந்து ஒரு கொழுக்கொம்பு போன்றது. அறிவியலை தான் கொழுக்கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்து இதோடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவிக்கா, அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறவர். அதாவது திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். அரசியல், சமூகம், சமயம், தொழிலாளர் நலன், இது எல்லாத்துலேயுமே வந்து சிறந்த ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. இவர் எழுதிய முக்கியமான நூல்களில் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணோட பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. திருவிக்காலேருந்து ஒரு கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.